ஆனால் இதில் ஒரு மர்மம் இருக்கிறதா தான் எனக்கு தொடர்ந்து தோணுது. ஏன் இது சர்ச்சையாக்கப்பட்டது? அப்போ ஏதோ ஒன்று சர்ச்சையாக வேண்டியது. இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை கலப்பத்தான் செய்வாங்க. அந்த செய்தியுமே வந்து நான் பார்த்தா அவங்க அரசுலாம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அது தவறான முன்னுதாரணம். நீங்கள் வந்து இஜாபை போட்டு பார்க்குறோம், போட்டு பாருங்கள், நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது மறைமுகமாக அவங்க ஒரு மதம் மாத்திர முயற்சியாக தான் தோணும் பார்வையாளர்களுக்கு. இப்போ உங்களுடைய மதம் நல்ல மதம், பொதுவாகவே சொல்கிறேன், அது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதம், உங்களுடைய மதத்தை நீங்கள் போதிங்க. உங்களுடைய திருக்குறானில் சொல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லுங்க. ஏதோ ஒரு வகையில் மறைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து மகாவிஷ்ணு இல்லை அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. ஊடகங்கள் கருத்து அப்படி தான் சொல்றாங்க. பொது வெளியிலையும் அப்படி தான் இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவும் ஒரு வகையில் ஒரு மறைமுக மதமாற்றம் தான். என்னுடைய இந்து மதத்தில் குறை இருக்கு, நிறைய இருக்கு. நான் ஒரு இந்துவா இருக்கேன்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு தமிழனா இருக்குன்னு வச்சுங்களேன். உன்னுடைய இஸ்லாத்தில் நல்ல கருத்துக்கள் இருக்கு, ஆனால் அதே இஸ்லாத்தில் கெட்ட கருத்துக்கள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நல்ல கருத்துக்கள் இருந்தா ஏதோ ஒரு வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாகவோ இன்னைக்கு சோசியல் மீடியா அது மூலமாக உன் நல்ல கருத்துக்களை தொடர்ந்து நீ மக்களுக்கு சொல்லு.